சமணர்களின் முக்கிய தொழில் என கருதப்படுவது எது? ஆப்ஷன்ஸ்: விவசாயம், வாணிபம், நெசவுத் தொழில், நகை செய்தல். இந்த கேள்விக்கான சரியான பதில் வாணிபம். இந்து தத்துவத்தின் சாரமாக விளங்குவது எது? ஆப்ஷன்ஸ்: யஜுர்வேதம், உபநிடதங்கள், அதர்வண வேதம், சாமவேதம். இந்த கேள்விக்கான சரியான பதில் உபநிடதங்கள். ஹரப்பா மண்பாண்டத்தில் வரையப்பட்ட வடிவங்களில் இல்லாதது எது? ஆப்ஷன்ஸ்: இலை, மயில், செடி, மனித உருவம். இந்த கேள்விக்கான சரியான பதில் மனித உருவம். காட்டு இலக்கியங்கள் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன்ஸ்: சாமவேதம், ஆரணியங்கள், பிராமணங்கள், அதர்வண வேதம். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆரணியங்கள். உஷஸ் என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ஸ்: அளவுகோல், பெண் கடவுள், வீடு, புகைப்பொருள். இந்த கேள்விக்கான சரியான பதில் பெண் கடவுள். மகாவீரரின் சின்னம் எது? ஆப்ஷன்ஸ்: பாம்பு, பசு, காளை, சிங்கம். இந்த கேள்விக்கான சரியான பதில் சிங்கம். பிராமணர்களின் பூமி என பாகியனால் அழைக்கப்பட்டது எது? ஆப்ஷன்ஸ்: தக்காணம், கங்கை சமவெளி, பீகார், வங்காளம். இந்த கேள்விக்கான சரியான பதில் கங்கை சமவெளி. சமண மாநாடுகளில் வல்லாபியில் எத்தனையாவது மாநாடு நடைபெற்றது? ஆப்ஷன்ஸ்: முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது. இந்த கேள்விக்கான சரியான பதில் இரண்டாவது. ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்ட காளிபங்கன் அமைந்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத். இந்த கேள்விக்கான சரியான பதில் ராஜஸ்தான். தாடியுடன் கூடிய மனிதனின் சுண்ணாம்பு கல் சிலை எங்கு கண்டறியப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: மொகஞ்சாதாரோ, காளிபங்கன், ஹரப்பா, லோத்தல். இந்த கேள்விக்கான சரியான பதில் மொகஞ்சதாரோ. பௌத்த சமயத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: மகாவீரர், சித்தார்த்தர், காரவேலன், ஆதிநாதர். இந்த கேள்விக்கான சரியான பதில் சித்தார்த்தர். கொல்லாமை கொள்கை என்னும் நெறிமுறைகளை போதித்த சமயம் எது? ஆப்ஷன்ஸ்: சமணம், பௌத்தம், வைணவம், சைவம். இந்த கேள்விக்கான சரியான பதில் சமணம்.